நம்ம தல அஜித் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல தற்போது உருவாயிட்டு வர படம் தான் விடாமுயற்சி. விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 75% மேல முடிஞ்சிருச்சு அப்படின்ற தகவல். அடுத்த கட்ட ஷெட்யூல் ஷூட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா ஃபாரின்ல பார்த்தோம் அப்படின்னா அஜர்பைனல்ல ஏற்கனவே துபாயில அதிகமா மழை பெஞ்சு வெள்ளம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதன் பாதிப்பு காரணமாக கிளைமேட் இவங்க எதிர்பார்க்கறது போல இல்லை அப்படின்றதுல கருத்துல கொண்டு விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் இந்த ஏப்ரல் எண்டில் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணதை மே ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அதே வேளையில தல அஜித் அவருடைய அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குறாரு. அந்த படத்துக்கு குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்றதுக்கான தேடுதல்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே வேளையில தல அஜித் அவருக்கு பேர் பண்ணி மிருனல் தகூர் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருந்துச்சு. அதே வேளையில இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துல ஸ்ரீலீலா தெலுங்குல பிரபலமான நடிகை அவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல். அதாவது தல அஜித்துக்கு பேர் பண்ணி கிடையாது, ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ல ஸ்ரீலீலா இந்த படத்து உள்ள வராங்க அப்படின்ற தகவல். இந்த ஒரு குட் பேட் அக்லி இந்த படத்துல அஜித் அவருக்கு வில்லனா, அனிமல் படத்துல வில்லனா நடிச்சிருந்த பாபி டியோல் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவல் எல்லாமே கிடைச்சிருக்கு. முழுக்க முழுக்க தல அஜித் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல டியூல் ரோல் எடுத்து பிளே பண்றாரு அப்படின்ற தகவல். ஆனா படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி 3 விதமான டைட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப கிடைச்சிருக்க தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா தல அஜித் எங்க ஒரு ரோல் பண்றாரு, அதுக்கப்புறம் ஏஜான மாதிரி ஒரு ரோல் பண்றாரு அப்படின்ற தகவல். ஸோ இடையில ஏதாவது ரோல் பண்றாரா அப்படின்றத கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் சம்பந்தமா இந்த தகவல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஜூன் மாதம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சாங்க அப்படின்னா இந்த படத்தை அவங்க சொன்னது போல ஷூட் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் தள்ளி போகும் பட்சத்தில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அஜர்பைனல்ல ஷூட்டிங் நடத்துறதுக்கான அந்த ஒரு வெதர் கண்டிஷன் இவங்க எதிர்பார்க்கறது போல இல்லை அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் தற்போது வரைக்கும் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரே ஷெட்யூல் தான், சீக்கிரமே முடிச்சிருவாங்க. விடாமுயற்சி படத்துக்கான ஒட்டுமொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதே மாதிரி மே 1 தல அஜித் அவருடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் காத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.